ப்ளீஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹாய்டா. இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னென்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன்னா அந்த டைட்டில் கூட ஏதோ மெல்ல விலகும் நிலா. அதுக்கு வெறும் வெறும் 14 வியூஸ் தான்டா போயிருக்கு. ஸோ எனக்கு அது இப்போ வரைக்கும் எனக்கு கண்டினியூ பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை. மேபி ஃப்யூச்சரில் நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த மாதிரி அப்போது கொஞ்சம் அது வியூஸ் கூடிச்சு யாருனாலும் கேட்டாங்கன்னா அப்போ நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு புது ஸ்டோரியோடு வந்திருக்கேன், அதை நான் சொல்கிறேன். ஓகேவா? இதோட டைட்டில் எனக்கு நான் அப்புறம் தாண்டா யோசிக்கணும். ஸோ நான் தம்ப்நெயில்ல அந்த டைட்டில் கொடுத்துட்றேன். நம்ம இப்போ கோ வித் த ஃப்ளோவில் போயிடலாம். இப்போ என்னென்னா ஒரு ஸ்டேடியமில் கீழே நீங்கள் நிற்கிறீங்க. நின்றா அங்கே எல்லோரும் அந்த ஃபுட்பால் அது விளாண்டுட்ருக்காங்க. அப்போ நீங்கள் கத்திகிட்ருக்கீங்க, ஏ ஏ ஏ அப்படின்னு நீங்கள் கத்திகிட்ருக்கீங்க, ரொம்ப ஆர்வமாக கத்திகிட்ருக்கீங்க. அப்போ பார்த்தா உங்கள் பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்டு சொல்லுது, உங்கள் ஃப்ரெண்டு ரோசி, ஓகேவா? அது சொல்லுது, கம்முன்னு இருடி, எதுக்குடி இப்படி கத்துற, ரொம்ப ஆர்வமாக இருக்க போல், உன் பாய் ஃப்ரெண்டை விட நீ தான் ரொம்ப இதாக இருக்க அப்படின்னு. அதுக்கு ஆமாம் அங்கே பாரு அவன் போட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, கோல் போட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக கத்துறீங்க. அதோட சரி நீ ஹாப்பியாக தான் இருக்க, புரியுது, அதுக்காக ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகுறடி அப்படி சொல்லிட்டு அவள் சொல்கிறா. அவட பின்ன ஆக மாட்டேனா, யார் விளையாடுறது யார், என் பாய் ஃப்ரெண்ட் ஆச்சு அப்படின்னு நீங்கள் ஒரு கர்வம் இருக்குமா, அதோட நீங்கள் சொல்கிறீங்க. அதோட சரி அப்படின்னு அவளும் இருக்கா. அப்போ பார்த்தா அங்கே கோல் போட்டு ஜெயிச்சிட்டாங்க. அதோட நீங்கள் கத்துறீங்க, பாரு நம்ம வின் பண்ணிட்டோம் அப்படின்னு கத்துறீங்க. பார்த்தா எல்லாரும் அவரை போயிட்டு அந்த மாதிரி தூக்கி இது பண்ணுவாங்களா, அந்த மாதிரி இது பண்ணுறாங்க. அப்போ உங்கள் பாய் ஃப்ரெண்டுக்கு அப்படியே அந்த ஸ்வெட் ஆகி அந்த மூஞ்சி ஃபுல்லாக வேர்த்து ஓடி இருக்கு. அவரோட கண் அப்படியே அந்த கூட்டத்தில் தேடுது. அப்புறம் உங்களை பார்த்தோன்னே அப்படியே ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. உங்களுக்கு அப்படியே படபடன்னு பண்ணுது. அப்படியே நீங்கள் தான் அந்த இங்கேயே அப்படியே ஒரு இது மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. இருக்கிறதுலே நீங்கள் தான் அந்த அழகான பொண்ணு மாதிரி நமக்கே ஃபீல் ஆகும்ல, அது மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அப்போது நீங்கள் அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஒரு சந்தோஷத்தில் இருக்கீங்க. உங்கள் அதுக்கப்புறம் பார்த்தா அந்த வின் பண்ணோன்னே அந்த இது மாதிரி தனியாக கூட்டிகிட்டு போய் அந்த இது மாதிரி ப்ரைஸ்லாம் வாங்குவாங்கள்ல, அப்போ அந்த கேட்பாங்கள்ல, அப்போ உங்களை இடையில ரோசி கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கா. உங்களை போதும் நீ ரொம்ப பெருமைப்பட்டுருக்க நீ அப்படி சொல்லிட்டு, உன் பாய் ஃப்ரெண்ட் தான், அதுக்காக இதெல்லாம் ஓவராக தரலையா அப்படின்னு. அப்போ அங்கே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. எல்லோரும் அந்த ட்ராஃபி ப்ரெசன்டேஷனில் எல்லோரும் கேதர் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. பார்த்தா நீ வாயை மூடு, வா வேகமாக போவோம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவளை இழுத்துட்டு ஓடுறீங்க. ஓடுனா அங்கே போய் நிற்கிறீங்க. அப்போ எல்லோரும் கத்துறாங்க. எல்லோரும் அங்கே கத்துறாங்க, ஜாக்சன். ஆமாடா, உங்கள் பாய் ஃப்ரெண்ட் ஜாக்சன் தான். அவர் தான் அந்த ஃபுட்பால் டீமோட கேப்டன். ஸோ எல்லாருமே அந்த மாதிரி கத்தவும் அவள் சொல்கிறா, அவன் நிற்கிறத பார்த்தா உனக்கு ஏதோ ப்ரப்போஸ் பண்ண மாதிரில நிற்கிறான் அப்படின்னு. அதோட நீங்கள் ரொம்ப நீ டீஸ் பண்ணிகிட்டே இருக்காது சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது அந்த அந்த ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ண வருவாங்கள்ல, அப்போ அவர் கேட்குறாரு, எரிக் ஜாக்சன் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க, ஏன்னா அனதர் உங்களுக்கு இன்னொரு விக்டரி கிடச்சிருக்குல்ல. ஸோ நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்களா, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா இதுக்கு நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், நானும் சரி என் டீமும் சரி, இதுக்காக நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். அப்போது அந்த ஹோஸ்ட் கேட்குறாரு, நீங்கள் எதனால் உங்களுக்கு இந்த விக்டரி கிடச்சிச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன்கிட்ட கேட்குறாங்க. அப்போ ஜாக்சன் சொல்கிறாரு, கண்டிப்பாக இந்த ஹார்ட் ஒர்க்னாலேயும் டீம் ஒர்க்னாலேயும் அப்புறம் மெயினாக இது எதனாலனா நாங்கள் எங்கள் டீம் நல்லா ப்ளே பண்ணியிருக்கு. ஸோ அதனாலேயும் அதுக்கப்புறம் இந்த கோச்சுக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்குமே இந்த க்ரெடிட்ஸ் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்போது நீங்கள் அவரை பார்த்துட்டு இப்படி கிளாப் பண்ணிவிட்டு சிரிக்கிறீங்க. அப்போது அந்த ஹோஸ்ட் ஒரு மாதிரி மிஸ்டீவியஸாக சிரிச்சிட்டு, சரி கேப்டன், இதான் உங்களோட லாஸ்ட் கொஸ்டின். இந்த ட்ராஃபி நீங்கள் வின் பண்ணதுக்கு உங்களோட ஸ்பெஷல் தேங்க்யூ நீங்கள் யாருக்கும் சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ எல்லாருமே கத்துறாங்க, எல்லாருமே சேர் பண்ணுறாங்க. அப்போ ரோசி சொல்கிறா, பாரு என்ன ஸ்பெஷல் தேங்க்யூ உங்களுக்கா அப்படி சொல்லிட்டு அவங்க வம்பிழுக்கிறா.
அப்போ வந்து உங்களுக்கே அப்படியே ஒரு மாதிரி ஷையாக ஸ்மைல் ஆகுது. ஏன்னா வந்து நம்ம பாய் ஃப்ரெண்ட் வந்து நம்மளை சொல்லும்போது நமக்கு இதாக இருக்கும்ல, அது மாதிரி வந்து ஷையாக நீங்கள் வந்து ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்போ வந்து அவர் சொல்கிறாரு ஜாக்சன், ஆமாம், என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ் யாருக்குன்னா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஷியாவுக்கு தான் அப்படின்னு. ஏன்னா அவள் வந்து என்னோட மேட்ச் எல்லா மேட்ச்லேயுமே அவள் என் கூடவே இருப்பாள். அவள் வந்து என்னோட ஒரு லக்கி சாம் மாதிரி. ஸோ வந்து எனக்கு என்னமோ அவள் கூட இருந்தால் எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உங்களுக்கு மூஞ்சில் ஆடலை. எப்படி முடியும்? உங்களோட பாய் ஃப்ரெண்ட் வந்து அவங்களோட பெஸ்ட்டியை வந்து அந்த இடத்துல ஃபஸ்ட்டாக கொண்டு வந்து நிற்கும்போது எப்படி உங்களால் முடியும்? உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி பண்ணுது, ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. அப்போது அந்த க்ரௌட்லாம் கத்துறாங்க, ஓ ஓ லக்கி சாமா, அப்போ என்ன 2 பேரும் டேட் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு அந்த க்ரௌட்ஸில் உள்ள எல்லாருமே கத்துறாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும்? ஸோ அவங்க பாட்டுக்குலாம் கத்துறாங்க. 2 பேர் ஜாக்சன் ஷியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே எல்லாருமே கத்துறாங்க அங்கே உள்ளவங்கெல்லாம். அப்போது அங்கே நீங்கள் நின்றுட்டு அப்படியே அந்த க்ரௌடில் வந்து நீங்கள் தேடுறீங்க. பார்த்தா அந்த ஷியா அந்த பொண்ணு வந்து நின்றுட்டு அவள் ஆல்ரெடி உங்களை தான் பார்த்துட்ருக்கா. அவன் மூஞ்சிலையுமே வந்து ஒரு ஹாப்பியான ஸ்மைல் இல்லை, ஒரு மாதிரியான உங்களை பார்த்துட்டு ஒரு மாதிரியான சேடான லுக் தான் கொடுக்குறா. ஏன்னா இது தப்பு தானே, அவளுக்கும் அது அப்போ சொன்னால் அந்த மாதிரி அவள் வந்து பார்க்குறா. அதோடு நீங்களும் அப்படியே ஜஸ்ட் லைக் தட் இது எப்போவும் நடக்கிறது தானே அந்த மாதிரி நினச்சிட்டு நீங்கள் திரும்பிடுறீங்க. ரோசி வந்து இவ்வளோ நேரம் அவள் சந்தோஷமாக குதிச்சுட்டு இருந்தா, இப்போ அவளே இதாகிட்டு சீரியஸ்லி அப்படின்னு கேட்குறா. அதோட நீங்கள் சொல்கிறீங்க, சரி விடு இது பார்த்துக்கரலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்புறம் அந்த பாய்ஸஸ்லாம் வந்துட்டு இது பண்ணிகிட்ருப்பாங்களா, அங்கே வந்து நீங்கள் அந்த வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. சொல்ல மறந்துட்டேன்னா, நீங்கள் யாருன்னா வந்து நீங்கள் இதே ஸ்கூலில் தான் படிக்கிறீங்க. ஆனால் அந்த ஃபுட்பால் பிளேயர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அதில் வந்து நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணுவீங்க அவங்க எல்லாரையும், ஒரு மேனேஜர் மாதிரி. ஸோ வந்து அதாவது அந்த டீமை கோச் வேறையாக இருப்பாங்க, அந்த டீம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு இல்லை தேவையானது எல்லாமே நீங்கள் தான் பார்த்துப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிப்பீங்க. ஸோ வந்து அந்த பசங்கள்லாம் ஒவ்வொரு ஆளாக வராங்க. யாராச்சும் எனக்கு தண்ணி கொடுங்க, இல்லைன்னா நான் இங்கேனே மயக்க போட்டு விழுந்துருவேன் அப்படின்னு ஒருத்தவன் சொல்கிறான். அந்த மாதிரி ஒவ்வொரு ஆளாக வராங்க. அப்போ வரவும் நீங்கள் வாட்டர் பாட்டில் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கவும் சொல்கிறாங்க, என்ன மேனேஜர், இப்போ நீங்கள் தான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கல்ல, ஏன்னா உங்களோட ஃபேவரட் டீம் நாங்கள் வின் பண்ணியிருக்கோம்ல அப்படின்னு. அதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க, ஃபேவரட் டீமா, இது எப்போல இருந்து அப்படின்னு. அதோட ஏன்னா நீங்கள் இந்த ஸ்கூலில் எங்கனால தானே நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சொல்கிறாங்க. அதோட ஹாப்பியாக நீங்களாம் என்னோட தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உங்களுக்கு ஒரு நீங்கள் என்ன மேனேஜராக இருக்கனால அவங்க எல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி சைல்ட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் வந்து அவங்கள டேக் கேர் பண்ணுவீங்க. அப்போது அந்த மாதிரி உங்களை வந்து கலாய்ச்சிட்ருக்காங்க. அப்போ வந்து ஆனாலும் நீங்கள் எங்களை நல்லா தான் பார்த்துக்குவீங்க அப்படின்னு அந்த டீமில் உள்ள ஜாக் அப்படின்னு ஒருத்தவன் சொல்கிறான். அதோட அதுக்கு வந்து இன்னொருத்தவன் சொல்கிறான், ஆமாம் நல்ல மேனேஜர் தான், ஏன்னா ஜாக்சன் வந்து எங்களை பேடாக ட்ரீட் பண்ண விட மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஜாக்சன் வந்து அவங்களோட கேப்டன். அப்போ இது பேசிகிட்டு இருக்கும்போதே ஜாக்சன் வந்து உள்ளே என்டர் ஆகிறாரு. அவர் கையில் ட்ராஃபி அப்படியே ஒரு மாதிரி வேர்த்து அந்த ஹேர்லாம் வந்து மெஸ்ஸியாக அந்த மாதிரி உள்ளே என்டர் ஆகிறாரு. பக்கத்தில் வந்து அலெக்ஸ்னு ஒருத்தன் வரான். அதுக்கும் பக்கத்தில் ஷியா வரா. உங்களுக்கு அதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு சொல்ல முடியாத ஒரு பெயின் இருக்கும்ல, அது மாதிரி உங்களுக்கு க்ரியேட் ஆகுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எப்போவும் அப்படியே மூஞ்சி அப்படி சைடாக அப்படி திருப்பிட்டு கீழே குனிஞ்சிட்டு இருக்கிறீங்க. அப்போது அவர் வர்றாரு. உள்ளே வந்துட்டு பேபி அப்படின்னு சொல்கிறாரு. எப்போவுமே இந்த மாதிரி நீங்கள் வரும்போது வேகமாக ஓடி போய் ஹக் பண்ணிட்டு அந்த மாதிரி ஷேராக பண்ணுவீங்க. ஆனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவரை பார்த்துட்டு கங்க்ராட்ஸ் ஆன் யுவர் வின்ஸ் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது வந்து அவருக்கே இது புரியுது, ஏதோ சம்திங் ஆக்வர்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஓ தேங்க்ஸ் அப்படின்னு. அப்போ அலெக்ஸ் சொல்கிறாங்க, என்ன 2 பேருக்குள்ளே என்ன ஆச்சு, ஏதோ நடக்குது போல் அப்படின்னு. அதுக்கு ரயான் சொல்கிறாங்க, அம்மாவும் அப்பாவும் சண்டை போட்டுட்ருக்காங்க அப்படின்னு. அதோட நீங்கள் ரயானை முறைக்கிறீங்க, ரயான் அப்படி சொல்லிட்டு. அதோட சரி அப்படின்னு எல்லோரும் கூல் ஆகுறாங்க. ஆனால் உங்கள் மண்டைக்குள்ளே ஓடுறது என்னவோ அந்த லக்கி சாம், அதுக்கு தான் உங்கள் மண்டைக்குள்ளேயே ஓடுது. அப்போ என்ன பண்ணுறான்னா, அந்த ஷியா என்ன பண்ணுறா, உங்களை இப்படி தனியாக கூப்பிட்டுட்டு சாரி அப்படின்னு சொல்கிறா. அதோட எதுக்கு சாரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. இல்லை, அந்த இடத்துல அவன் வந்து என் பேரை சொல்லிட்டான்ல அதுக்கு தான் அப்படின்னு. அதோட உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அதோட நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பரவாயில்ல விடு, இப்போ அதை பற்றிலாம் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ரயான் கத்துறான், பார்ட்டி அப்படின்னு கத்துறான். அதோட அலெக்ஸ் சொல்கிறான், இப்போவாச்சும் எவனாச்சும் கேட்டிங்களே
வாங்கடா பாட்டிக்கு போவோம், இவ்வளோ தூரம் நம்ம இது பண்ணி ஜெபிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து இன்னொருத்தவன் சொல்கிறான், கேப்டன் தான் பே பண்ணணும் அப்படின்னு. அதுக்கு அவன் கேட்குறான், எதுக்குண்ணா அப்படின்னு. ஆமாம், நீங்கள் தான் ரிச், இதுலேயே நீங்கள் தான் பே பண்ணணும் அப்படின்னு. அப்போ எல்லோரும் எனக்கு பர்கர், எனக்கு பார்பிக்யூ, எனக்கு பீஸான்னு ஒவ்வொன்றும் கத்திட்டு கிடக்குதுங்க. அப்போ வந்து ஷியா சொல்கிறா, அப்புறம் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட அப்போ வந்து அலெக்ஸ் சொல்கிறான், பார்த்தியா இது ஷியா வந்து நம்ம இந்த பைய பிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி ஷியாவை சொல்கிறாங்க. அதுக்கு இன்னும் ரயான் சொல்கிறான், பெஸ்ட்டு, ஏன்னா இவங்க தான் பெஸ்ட்டு மேனேஜர் அப்படின்னு. இவ்வளோ நேரம் உங்களை இது பண்ணியிருந்தவங்க இப்போ வந்து அந்த பொண்ணை தூக்கி வச்சு இது பண்ணுறாங்க. அப்போவே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்கிறீங்க கைஸ் அப்படின்னு எல்லோரும் உங்களை பார்க்குறாங்க. அப்போ சொல்கிறீங்க, நாளைக்கு நம்ம ஸ்கூலுக்கு இன்னொரு டீம் வருது. ஸோ 15 டேஸில் நெக்ஸ்ட்டு மேட்ச் இருக்குது. அதனால் நீங்கள் இப்போது இந்த மாதிரி போயிட்டு இருந்தீங்கன்னா டயட் மெயின்டைன் பண்ணுறதுல ப்ராப்ளம் வந்துடும் அப்படின்னு. பார்த்தா டக்குன்னு அலெக்ஸு, தயவு செஞ்சு நீ இந்த எங்கள் மூடை வந்து ரூயின் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாரு. டக்குன்னு மூஞ்சி அடிச்சாப்புல. அப்போ வந்து டக்குன்னு சொல்கிறாங்க, நாங்கள் இவ்வளோ நாள் இது பண்ணியிருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க, இல்லை ஒரு நாள் டயட் ஷீட் பண்ணால் ஒன்றும் ஆக போகிறதில்ல அப்படின்னு வந்து ஜாக் சொல்கிறான். அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இல்லை ஃபுட்டை பற்றி இல்லை, உங்களுக்கும் ரெஸ்ட் வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ வந்து இது ஜாக்சன் சொல்கிறாரு, இங்கே பாரு ஓவராக பண்ணாத அதுக்கு வந்து இவ சொல்கிறா, யார் ஷியா சொல்கிறா, ஒரு நாள் இது பண்ணுறதால ஒன்றும் ஆக போகிறதில்ல, சரியா விடு அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. அதோட எரிக்கும் இது ஜாக்சனும் சொல்கிறாரு, ஆமாம் நீ சும்மா வந்து சைல்டிஷாக பிஹேவ் பண்ணாத, அதெல்லாம் ஒன்றும் செய்ய போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் மூஞ்சில் அடிச்சாப்புல சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து அலெக்ஸ் சொல்கிறாரு, ஷியா ஓகே சொல்லிட்டாங்க, அப்போ நம்ம கண்டிப்பாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ப்ரெசன்ஸை வந்து அவங்க மதிக்கவே இல்லை. உங்களுக்கு அதுவே ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது. ஸோ வந்து எல்லோரும் கிளம்புறாங்க. அப்போ கூட ஜாக்சன் வந்து உங்களை திரும்பி நீ வரலையா அது மாதிரி எதுவுமே கேட்கல, அவரும் சேர்ந்து போகிறாரு. அப்போ ஷியா மட்டும் உங்களை திரும்பி ஒயன் நீ வரலையா அப்படின்னு வந்து கேட்குறான். அவட இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஸோ போயிட்டா அவர் வந்து ஒரு டெக்ஸ்டா மெசேஜா எதுவுமே கிடையாது, நீங்கள் யாரோ மாதிரி அவர் பண்ணிட்டு போகிறாரு. அது மாதிரி இந்த இதுக்கு வந்து ஷியாவும் நீங்களும் தான் மேனேஜர் இந்த டீமுக்கு வந்து. ஸோ அவளும் அதில் ஒரு பார்ட் தான். அப்போது மித்த பிளேயர்ஸும் என்ன பண்ணுறாங்க, அப்படியே கத்திக்கிட்டு ஆரவாரம் பண்ணிவிட்டு அப்படியே அவர் பின்னாடியே போயிடுறாங்க. ஸோ நீங்கள் மட்டும்தான் அந்த இடத்த விட்டு தனியாக வெளியே வர்றீங்க. அப்போ ரோசி வர்றா, வந்துட்டு ஜாக்சன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதோட நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி போயிட்டான் அப்படின்னு. அதோட அவள் பார்க்குறா, இப்போவாச்சும் நீ கொஞ்சமாச்சும் நினச்சி பார்க்கலாம்ல, நீ என்ன தான் அந்த டீமுக்கு நீ பார்த்து என்ன பண்ணாலும் அவங்க பார்க்குறது என்னமோ ஷியாவை மட்டும்தான் அவங்க வந்து தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க. இப்போவாச்சும் நீ இது பண்ணலாம்ல அப்படின்னு. உங்களுக்கு வந்து புரியுது, என்ன தான் வந்து நம்ம ஒரு பெரும்பான்மையோடு இருந்தாலும் அவள் சொல்கிறது என்னமோ கரெக்டு தானே, அப்படி தானே அவங்க பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த கோச் வர்றாங்க. கோச் வந்துட்டு எங்கள் பாய்ஸ்லாம் எங்கே அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட நீங்கள் வந்து இல்லை கோச் அவங்க இந்த மாதிரி எப்படின்னு லைட்டாக இது பண்ணுறீங்க. ஸோ சொல்லவும் திருந்தவே மாட்டேன், யாரை கேட்டு நீங்கள் அவங்கள அனுப்புகிறீங்க, 15 நாளில் இன்னும் இது மேட்ச் இருக்குது, நீங்கள் படத்தில் இந்த மாதிரி அனுப்பிட்டுருக்கீங்க அப்படி சொல்லிட்டு உங்களை தான் கொடுத்துட்றாரு. அப்போது சொல்லிகிட்டு இருக்கும் போதே அந்த பிரின்சிபல் இருப்பார்ல, ஸ்கூலோட பிரின்சிபல், அவர் வந்து அந்த சைட்லேருந்து வர்றாரு. ஒரு மாதிரி டென்ஸ்டாக இருக்கார். அப்போ கோச் கேட்குறாரு, என்னாச்சு சார், எதுவும் ப்ராப்ளமா அப்படின்னு. அதோடு சொல்கிறாரு, ஆமாம் நம்ம ஸ்கூல் வந்து நம்ம ஸ்கூலில் தானே அந்த ஃபைனல்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இது பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னென்னா வந்து அந்த பிளேயர்ஸ்லாம் நாளைக்கு அந்த ஃபைனலுக்கு செலக்ட் ஆன பிளேயர்ஸ்லாம் வந்துருவாங்க நாளைக்கு. ஆனால் அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஒரு மேனேஜ் வந்து நாங்கள் இது பண்ணியிருந்தோம். இப்போ வந்து அவங்க வந்து அவைலபிள் இல்லையா அப்படின்னு. அப்போது அவங்கள பார்த்துக்கிறதுனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. பார்த்துக்கிறதுனா இப்போ நீங்கள் பண்ணுறீங்கள்ல, இவளோட ஃபுட்டு எல்லாமே அவங்களுக்கு வந்து அவங்கள ப்ராக்டிஸ் பண்ண வைக்கணும், அக்காமடேஷன் பண்ணணும், ஃபுட்ஸு எல்லாமே அவங்களுக்கு கரெக்டாக இருக்கா, எல்லாமே வந்து கிளியராக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காரு.
அப்போது திடீர்னு இதை கேட்டுட்டு ரோசி வந்து உங்களை பார்க்குறா. உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு இவ ஏதோ நம்மளை கோர்த்து விட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு. அதோட சார் அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்துறா. அவட என்னன்னு கேட்கவும் ஒயன் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் நீ சும்மா இருடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா, என்ன ஒயன் ஸ்கூல் ரெப்புடேஷன் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் என்ன தானே, ஆமாம் தானே சார் அப்படின்னு சொல்கிறாரு. அதோட ஆமாம்மா ஒயன், நான் உன்னை நம்பி இந்த பொறுப்பை கொடுப்பேன், எனக்கு தெரியும் நீ நல்லா பண்ணிடுவேன்னு. அதுவும் அந்த டீமில், அதுவும் நீ ஏற்கனவே இருக்கிற டீமில் தான் ஷியா இருக்கால, அவள் பார்த்துக்கிருவா நீ, அதனால் அதை விட இதுதான் கஷ்டம், அதனால் இதை நான் வந்து வேறு யார்ட்டையும் என்னால் நம்பி கொடுக்க முடியாதுமா, என்னதான் இருந்தாலும் அது வேறு ஸ்கூல், அதனால் அவங்க வந்து நம்ம எதனாலும் இது பண்ணோம்னா அது ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும். இதே ஒன்றை மாதிரியான ஒரு நம்பிக்கையான ஆள்லாம் நான் கொடுத்துருவேன், எனக்கு தெரியும் நீ வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் உமன் தான், ஸோ வந்து இதை நான் ஒன் டே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உங்களுக்கும் வேறு வழி எல்லாம் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அப்போ நீங்களும் சரின்னு சொல்லிட்டீங்களா. அப்போ வந்து அவ சொல்கிறா, ஓகே நீங்கள் சரின்னு சொல்ல யோசிச்சிட்டே இருக்கீங்களா. அப்போ வந்து ரோசி சொல்கிறா, ஓகே சொல்லு ஒய்யன், உனக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நீங்கள் அதனால் யோசிச்சிட்டே இருக்கீங்க. அப்போ கோச்சும் சொல்கிறாரு, நீ வந்து அங்கே தனியாக இல்லை, உனக்கு நாங்கள் நிறைய ஸ்டாஃப்ஸையும் அனுப்புவோம், அதனால் உனக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கும், வேறு யாருனாலே இதை இது பண்ண முடியாது அப்படின்னு. அப்போ பிரின்சிபல் சொல்கிறாரு, உனக்கே தெரியும்லம்மா இந்த மாதிரி வேறு ஸ்கூல் வேறு ஸ்கூல் இங்கே வந்து தங்குறதுனா அது எவ்வளோ பெரிய இது ஆப்பர்ச்சுனிட்டி அந்த மாதிரி, அதாவதுன்னா உங்கள் ஸ்கூலில் இப்போ ஃபைனல்ஸ் நடக்குதுல்ல, ஸோ வந்து அதுவே ஒரு பெரிய இது தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ வந்து நீங்களே யோசிச்சு பார்க்குறீங்க, ஆமாம் இந்த மாதிரி உங்களுக்கும் அந்த இடத்துல வந்து நிறைய இதாக நடந்திருக்குல்ல, ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படியே யோசிச்சுட்டு சரி அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ வந்து ரோசி கத்துறா, பார்த்தீங்களா இவ சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதோட நீங்கள் சொல்கிறீங்க அவளை பார்த்துட்டு, நான் இந்த இது எதுவும் என்னைய பிரச்சனையில் மாட்டி விட்டுறாதுல அப்படின்னு நீங்கள் வந்து அவளை ஒரு மாதிரி இதாக ஒரு ரீடாக சொல்கிறீங்க. அப்போ வந்து அதோட அந்த கோச்சும் சொல்கிறாரு, சரிம்மா அப்போ நீயே பார்த்துக்குவல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அவர் போனதுக்கப்புறம் ரோசி சொல்கிறா, பரவாயில்ல இப்போவாச்சும் ஃபேட் வந்து உன் பக்கம் நிற்கிதே, ஏன்னா நீ அங்கே மேபி நீ வந்து அங்கே யாரையாச்சும் உன்னை கேர் பண்ணுறவங்கள நீ வந்து அங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு மாதிரி ரொம்ப இழுக்கிறா. அதோட நீங்கள் வந்து அவளை ஒரு மாதிரி முறைக்கிறதில் பார்க்குறீங்க. பார்த்தா அதுக்கப்புறம் முடிஞ்சிருது, நெக்ஸ்ட் நாள் ஆயிடுது. ஸோ நீங்கள் காலையிலேயே வேகமாக எந்திரிச்சு அந்த மார்னிங்கே வந்து அந்த அரேஞ்ச் பண்ணுவோம்ல எல்லோரும் வர்றதுக்கு, ஸோ நீங்கள் வந்து மார்னிங்கே எழுந்திரிச்சு அந்த ரூம் அரேஞ்ச் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த வர்றவங்களுக்கு வெல்கம்க்கு எனக்கு கொடுப்போமா அது மாதிரி இது பண்ணுறது, அப்புறம் அவங்களோட ப்ராக்டிஸ் ஸ்கெடியூல் இது பண்ணுறது, அப்புறம் ஃபுட்டு, அது மாதிரி எல்லாமே நீங்கள் தான் ஒருத்தால நின்று எல்லாமே இது பண்ணிகிட்ருக்க, அதுவே உங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. அப்போது வெளியே அந்த பஸ்லாம் வர்றதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது வந்து ஏதுக்கும் ஒரு வாட்டி அப்படி சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் ஃபோனில் உங்கள் டீம் அந்த மெம்பர்ஸுக்குன்னு ஒரு குரூப் இருக்கும்ல பிளேயர்ஸுக்கு, அதில் வந்து நீங்கள் வந்து மெசேஜ் போடுறீங்க, எப்படின்னா வந்து நான் வேறு டீமை பார்த்துக்கனால கொஞ்ச நாளைக்கு மட்டும் நான் வரமாட்டேன், ஸோ அது வர வந்து ஷியா பார்த்துக்குவா, டீமை மேனேஜ் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறீங்க. ஆனால் யாவானும் பார்க்கல, யாவானு ரிப்ளை பண்ணது லைக் ஆல்வேஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த பஸ்ஸு அரைவ்ட் ஆனோன்னா அங்கே உள்ள பிளேயர்ஸ்லாம் இறங்குறாங்க. அப்போ வந்து உங்களோட கோச் வந்து அந்த கோச்சில் வந்து உங்களை இது பண்ணுறாங்க, இவங்க தான் வந்து ஒய்என், இவங்க தான் உங்களை வந்து பார்த்துக்குவாங்க அப்படி சொல்லிட்டு எல்லாமே இது பண்ணாங்க. ஸோ அவரும் உங்களை வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து அங்கே பிளேயர்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதான் என் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஜியான் ஜங்குக் அப்படின்னு சொல்கிறாங்க. கேப்டன் தான் அந்த ரிவல்ரி கேப்டன் தான் ஜியான் ஜங்குக். ஸோ உங்களுக்கு பார்த்தோன்னே ஜியான் ஜங்குக் நீயா அப்படி சொல்லிட்டு அவர் பார்க்குறீங்க. ஏன்னா ஜியான் ஜங்குக் வந்து உங்களோட ஒரு நெய்பர் ஹவுஸ் மாதிரி, சின்ன வயசில் இருக்கும்போது உங்கள் பக்கத்து வீடு. ஆனால் நீங்கள் வந்து அவர் கூட பேசவே மாட்டீங்க, ஏன்னா ஜாக்சனுக்கும் அவருக்கும் சின்ன வயசுலேருந்தே ஆகாது. ஸோ வந்து ஜாக்சன் வந்து உங்களை அவரோட பேச விட மாட்டார். ஸோ வந்து அவர் ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு சொல்கிறாரு, பார்க்குறதுக்கு சீம்ஸ் லைக் நம்ம திரும்பவும் மீட் பண்ணியிருக்கோம் போலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து கையை கொடுக்குறாரு. நீங்களும் யா ஜங்குக் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அவர், ஓ என் பேர்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு வந்து கேட்குறாரு. இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் ப்ரொஃபஷனலை தான் ஆனால் மெயின்டைன் பண்ண பார்க்குறீங்க. அப்போது நீங்கள் சொல்கிறீங்க, நான் தான் ஒயன், நான் வந்து உங்கள் டீமை வந்து கொஞ்சம் நான் தான் இங்கே இருக்கிறவரை நான் தான் உங்கள் டீமை வந்து மேனேஜ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு ஜேகே சொல்கிறாரு, நல்லது அப்படின்னு. அதோட நீங்கள் நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பிளிங்க் பண்ணிட்டு கேட்குறீங்க. ஆமாம், நீ எங்கள் டீமை மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்து நான் தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ வந்து அங்கிட்டிருந்து சவுண்டு கேட்குது, கோச் நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. யாருன்னா ரயான் தான். அதோட
அப்புறம் நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே வந்து ஜாக்சன், ரயான், அப்புறம் வந்து ஷியா எல்லாருமே நிற்கிறாங்க. இப்போ ப்ராக்டிஸ்க்கு வந்து நிற்பாங்கள்ல, அது மாதிரி நிற்கிறாங்க. அப்போ கோச் அவங்களெல்லாம் திரும்பி பார்த்துட்டு, திரும்பவும் நீங்கள் லேட்டாக வந்திருக்கீங்களடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு வந்து அவங்க சொல்கிறாங்க, இது எங்கள் தப்பு இல்லை, ஒயன் தான் எங்களை காலையில் வந்து பார்த்து எங்களை வந்து எழுப்பி விடவே இல்லை, அதனால அது வந்து எங்களோட மேனேஜரோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் உங்களை கை காட்டுறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, அவள் இப்போ உங்கள் மேனேஜரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ எல்லோரும் என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, ஆமாம், இந்த இருக்கிற டீமு இவங்களோட ஆப்போனன்ட் டீம் அவங்கள தான் ஒயன் வந்து மேனேஜ் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ வந்து ஜாக்சன் வந்து உங்களை திரும்பிட்டு, என்னது நிஜமாவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்துட்டு கேட்குறாரு. நீங்கள் வந்து கண்டுக்கவே இல்லை, அப்படியே அப்படி திரும்பிட்டீங்க இக்னோர் பண்ணிவிட்டு. பார்த்தா அவர் சொல்கிறாரு, இதுதான் இந்த டீமோட கேப்டன் ஜியான் ஜங்குக் அப்படின்னு. ஜாக்சனுக்கு பார்த்தோன்னேயே மண்டை காஞ்சிருச்சு. நீயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்குறாரு. அதுக்கு வந்து ஜேகே வந்து நார்மலாக லாங் டைம் நோ சி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணுறதுக்காக கையை கொடுக்குறாரு. அப்புறம் சும்மா வேண்டா வெறுப்பாக பண்ணி விடுறாரு. அப்போ பண்ணிட்டு இருக்கும்போதே அவன் ஜாக்சன் வந்து கேட்குறான், எதுக்கு நீ இப்போ இங்கே வந்திருக்கா அப்படி சொல்லிட்டு. அதுக்கு வந்து ஜேகே வந்து அப்படியே இதாக சொல்கிறாரு, எதுக்கு வந்திருக்கேன், வின் பண்ணிட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கேன், அதுவும் பார்க்குறதுக்கு எனக்கு என்னமோ ஆல்ரெடி நான் லக்கியோன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பாயிண்ட் பண்ணுறாரு. ஏன்னா அவர் டபுள் மீனிங்கில் பேசுகிறாரு. எப்போ நான் வந்து உங்களை கொத்திட்டு போகிறதுக்கு வரும் அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அது மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்போ வந்து கோச் கத்துறாரு, சரி சரி எல்லோரும் உள்ளே போங்க, நேரமாச்சு, போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்துறாரு. ஸோ எல்லாருமே போகிறாங்க. அப்போ நீங்களும் திரும்பும்போது டக்குன்னு ஜாக்சன் என்ன பண்ணுறாரு, உங்கள் கையை இப்படி பிடிச்சி இழுத்துட்டு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அதோட நீங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் புரியாத மாதிரி கேட்குறீங்க. அதோட எதுக்கு நீ இப்போ அங்கே இருக்க அப்படின்னு. அதோட நீங்கள் சொல்கிறீங்க, நான் தான் இப்போ அந்த டீமை மேனேஜ் பண்ணுறேன், ஸோ அதனால தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ வந்து அவர் சொல்கிறார், ஆனால் நீ என்கிட்ட ஒன்றும் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிறீங்க, நான் தான் டெக்ஸ்ட் பண்ணனே குரூப்பில் அப்படின்னு. அதுக்கு அவர் கேட்குறாரு, ஏன் உன்னால் கால் பண்ண முடியலையா அப்படின்னு. அதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க, ஓ காலா, எப்படி நேற்று என்னைய யாரோ மாதிரி நேற்று விட்டுட்டு போனேன், நான் உனக்கு கால் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ வந்து அவருக்கு ஒன்றுமே புரியலை. அவர் சொல்கிறாரு, நேற்று நீ தான் ஏதோ மாதிரி இருந்த, அதனால தான் நான் வந்து உன்னைய கொஞ்சம் நேரம் கூல் ஆகட்டும், மேபி நீ தனியாக இருந்தால் நீ வந்து கூல் ஆயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க, ஓ அப்படியா, அப்போ இப்போவும் என்னை அந்த மாதிரி கூலாயிருன்னு சொல்லிட்டு கூலாக விட்டுட்டு நீ படுக்கில் போக வேண்டியதானே அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு சொல்கிறாரு, இப்போ உனக்கு என்னதான் ஆச்சு, நேற்றுலேருந்து நீ ஒரு மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்க, சம்மந்தமே இல்லாமல் நேற்றும் இப்படி தான் வந்து ஏதோ ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருந்தேன், என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்கா, அதுவும் இப்போ இல்லாமல் வேறு ஒரு டீமில் நீ போய் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கிற டீமை விட்டுட்டு வேறு ஒரு டீம் இருக்கிறதுக்கு நீ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கே, இதெல்லாம் என்னது அப்படி சொல்லிட்டு வந்து கோவமாக கேட்குறாரு. இதை கேட்டோன்னே நீங்கள் வந்து லைட்டாக ஒரு சிரிச்சிட்டு, ஃபன்னியில் நீ அங்கே அத்தனை பேர் முன்னாடி உன்னோட ப்ரைஸ் இது பண்ணதுக்கு நீ உன் ஃப்ரெண்டை வந்து லக்கி சாம்னு சொல்லுவேன், ஆனால் அந்த இடத்துல நான் நின்று அதை பார்த்துட்ருக்கலாம், ஆனால் நான் வேறு டீமை மேனேஜ் பண்ணுறது உனக்கு வந்து தப்பாக தெரியுதா அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்குறீங்க. அப்போது அவர் கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக இருந்துட்டு, அப்போ தான் அவருக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. அவரோட கேட்குறாரு, அதோட உங்களை பார்த்து சொல்கிறார், ஓ அப்போ நீ ஜெலஸாக இருக்கியா, எது என்ன சொன்ன ஜெலஸா, ஓ நான் ஜெலஸாக இருக்கேன்னு சொல்கிறியா நீ அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, பின்ன என்னடி, அவள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் எனக்கு எல்லா இடத்துலையும் அவள் வந்து எனக்காக அவ்வளோ நின்றா, அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணா, அப்படி ஆனாலும் அவள் எல்லா இடத்துலையுமே உன்னோட பேர் அவள் இன்க்ளூட் பண்ண ஆரம்பித்தா, ஆனால் நீ அங்கே ஒன்றுமே பண்ணலை, உன்னோட இது எதுவுமே கிடையாது, ஆனால் அவள் எல்லாமே எனக்காக பண்ணினா, ஸோ நான் சொன்னேன், அதுக்காக நீ இப்போ ஜெலஸ் ஆகிட்டு இவ்வளோ தூரம் நீ பேசுகிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அதோட நீங்கள் சொல்கிறீங்க, ஓ அப்போ இந்த இடத்துல என்னோட கான்ட்ரிபியூஷன் வந்து எதுவுமே இல்லைல்ல, உனக்கு இவ்வளோ தான் நீ வந்து என்னை பற்றி நினச்சி வச்சுருக்குது, ஸோ என்ன இருக்குது இதுக்கு மேலே, உன்னை பொறுத்தவரை என்ன, உனக்கு எல்லாமே அவள் பண்ணிடுவா, ஏன்னா உனக்கு வந்து நான் ஒன்றுமே கிடையாது, நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவள் தான் எல்லாமே அப்படின்னு. அதோட அவர், இல்லை நான் அப்படி சொல்ல வரலை, ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ வந்து திரும்ப சொல்கிறீங்க, உன்னை பொறுத்தவரை நான் எதுவுமே இல்லைல்ல அப்படின்னு. அவர் வந்து அதை எப்படி சொல்கிறது, அவர் வந்து அதை இதுவும் பண்ணல, நோவும் சொல்லலை, தட் மீன் அக்செப்டும் பண்ணலை, ஆனால் அப்படியே நிற்கிறாரு. ஸோ நீங்கள் சொல்கிறீங்க, பரவாயில்ல, நீ
போ நீ வந்து உன் டீம்கிட்டையும் அவகிட்டையுமே போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி கிளம்ப போகிறீங்க. கிளம்பிட்டு திரும்ப சொல்கிறீங்க, ஆனால் இந்த நிமிஷத்துலேருந்து உனக்கும் எனக்கும் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறீங்க. அவருக்கு வந்து அப்படியே கொஞ்ச நேரத்தில் ஃப்ரோஸ் ஆகிட்டார். அவருக்கு வந்து என்ன நீங்கள் சொல்கிறீங்கன்னு தெரியல. ஏன்னா அவர் நீங்கள் இந்த அளவுக்கு போவீங்கன்னு வந்து நினச்சி பார்த்துருக்க மாட்டார். ஸோ அவர் கேட்குறாரு, ஒரு நிமிஷம் இரு, நீ இப்போ என்னை பிரேக்கப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க, ஏன் இதை உனக்கு டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு உனக்கு இவ்வளோ நேரம் ஆகுதா? ஆனால் பண்ணிக்கோ, உன்னோட ஈகோவுக்கு இது வந்து பண்ணுறது கஷ்டம்தான், பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து விறுவிறுன்னு நடந்துடுறீங்க. நடந்துட்டு அப்படியே அந்த டீம்லாம் எல்லோரும் இருப்பாங்கள்ல, அதுக்குள்ளே நீங்கள் போகிறீங்க. உள்ளே போனால் ஜங்குக் என்ன பண்ணுறாரு, அந்த அந்த என்ட்ரன்ஸை பார்த்த மாதிரி பாக்கெட்டில் கையை வச்சுட்டு அப்படியே நின்றுட்டுருக்கிறாரு. பார்க்க வந்து அவருக்கு நீங்கள் பேசிக்கிட்டதை கேட்ட மாதிரி தான் தெரியுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படி தாண்டி போகும்போது ஒருத்தவங்க ப்ரைவேட்டாக பேசிகிட்டு இருக்கும்போது அதை கேட்குறதெல்லாம் தப்புன்னு தெரியாதா அப்படின்னு நீங்கள் வந்து லைட்டாக கேட்குறீங்க. அதுக்கு சொல்கிறாரு, எது ப்ரைவேட்டா? 2 பேரும் பப்ளிக் பிளேஸில் நின்று இந்த மாதிரி கத்திட்டு இருக்கீங்க, இது ப்ரைவேட்டோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இதுக்கு மேலே என்ன சொல்கிறது தெரியல. அன்பிலீவபிள் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறீங்க இருக்கீங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. ஆனால் நீங்கள் வந்து எதையுமே நீங்கள் ஷோ பண்ணாமல் ஏன்னா இதுக்கு மேலே என்ன பண்ணுறது, இவ்வளோ தூரம் அவங்க பண்ணும்போது நம்மளும் கொஞ்சமாச்சும் ஒரு ரெஸ்பெக்டோடு இருக்கணும்ல. அதை தான் நீங்கள் யோசிக்கிறீங்க. அப்போது வந்து ஜேகேவும் அதை பற்றி எதுவுமே கேட்கல. என்னாச்சு, என்ன ப்ராப்ளம் எதுவுமே கேட்காம சொல்கிறாரு, அந்த மாதிரி அது வந்து கோச் வந்து உன்னை பார்க்கணுன்னு சொன்னாங்க, அதனால உன்னை கூப்பிட்றதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்களும் பின்னாடியே போகிறீங்க. அப்புறம் அந்த டீமோடு அப்படியே தான் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் போகுது. உங்களுக்கு வந்து அந்த டீமில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அங்கே இருக்கிற ஒவ்வொரு மெம்பர்ஸுமே உங்களை வந்து ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்டோட ரொம்ப இதாக தான் ட்ரீட் பண்ணுறாங்க அங்கே உள்ள டீம் மெம்பர்ஸ். அந்த டீமில் உள்ள மெம்பர்ஸுமே வந்து உங்களோட ஒர்க்கு வந்து எந்தளவுக்கு அவங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, நீங்கள் அவங்கள வந்து எந்தளவுக்கு கேர் பண்ணுறீங்க, எந்தளவுக்கு அவங்களோட ஸ்கெடியூல் ஒவ்வொன்றையும் நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணுறீங்க, எல்லாத்தையுமே அவங்க வந்து அடிக்கடி வந்து சொல்லிவிட்டு அந்த மாதிரி உங்களை வந்து நல்லா இது பண்ணிக்கிறாங்க, நல்லா ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. நீங்களுமே அவங்கக்கிட்ட வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க மாட்டீங்க, அதே அளவுக்கு ரொம்ப கேர்லெஸ்ஸாகவும் இருக்க மாட்டீங்க, கரெக்டாக இருப்பீங்க. அப்போது அவங்க உங்களை இவ்வளோ இது பண்ணுறதுக்கும் ஜங்குக்கும் ஒரு ரீசன் தான். ஆனால் இதே மாதிரி ஜாக்சனோட டீம் கிடையாது. ஏன்னா அங்கே ஷியா ஒரு பொண்ணே வந்து அதை மேனேஜ் பண்ணுறனால அந்த சோசியல் மீடியாவில் மேனேஜ் பண்ணணும் அந்த மாதிரி இது பண்ணிக்கிட்டு இருக்கு. இங்கே வந்து ஜாக்சனுக்கும் உங்களுக்கும் பிரேக்கப் ஆனதும் அங்கங்கே அப்படியே இந்த மாதிரி தெரிய வரும்ல, அந்த மாதிரி இருக்குது. ஜாக்சனை பொறுத்தவரை என்னென்னா, நீங்கள் வந்து இப்போ பிரேக்கப் பண்ணிவிட்டு போவீங்க, ஆனால் இவர் ஆக்சுவலி திரும்ப நீங்கள் வந்து அவர்கிட்டே வந்துடுங்க. அந்த ஒரு கெத்தில் தான் அவர் வந்து இருந்திருக்காரு இவ்வளோ நாள். ஆனால் இப்போ நீங்கள் வந்து அந்த டீமோட ஹாப்பியாக இருந்துட்டு இவரை கண்டுக்காமல் இருக்கிறது வந்து இவரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியலை, பார்த்துட்டு இருக்கவும் முடியலை. அது மாதிரி ஜாக்சனும் இப்போ தான் உங்களை வந்து இந்தளவுக்கு சிரித்து பார்க்குறாரு. நீங்கள் வந்து இப்படி ஜென்யூனாக அவர் டீமில் இருக்கும்போது நீங்கள் இந்தளவுக்கு சிரிக்கவே இல்லை. அப்புறம் வந்து அப்படியே அந்த ஃபைனல் மேட்ச்சும் வந்துடுது. அப்போ அந்த மேட்ச்சுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படியே பரபரப்பாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்கீங்க. அப்போ ஜிமின் இருக்காரு. ஜிமின் போயிட்டு, ஜிமின் இந்த தண்ணியை குடி தான், நிறைய தண்ணி குடி. ஜிமின் வந்து சங்கக்கோட டீம் தான். ஸோ இந்த தண்ணியை குடி அப்படி சொல்லிடுறீங்க. அப்போ ஜிமின் சொல்கிறாரு, இப்படியே தண்ணி குடிச்சிக்கிட்டே இருந்தால் நான் அப்படியே செத்து போயிடுவேன் அப்படின்னு வந்து ஒரு மாதிரி சொல்கிறேன், ட்ரவுன் ஆயிடுவேன் அப்படின்னு. அதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க, பரவாயில்ல ட்ரவுன் ஆகு, ஆனால் மேட்ச் முடிச்சுட்டு வந்து நீ ட்ரவுன் ஆகு அப்படின்னு. அப்போ வந்து டயம் கடந்து சிரிக்கிறாரு. ஆத்தாடி இவன் வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆனது போது இவன் ரொம்ப இருக்க ரொம்ப கொடூரமாக ஆகிக்கிட்டே போகிறா அப்படி சொல்லிட்டு சிரிக்கிறாரு. எல்லாருமே கடந்து சிரிக்கிறாங்க. ஆனால் ஜேகே மட்டும் ஒரு ஓரமாக ஒரு மாதிரி சைலண்ட்டாக அமைதியாக அப்படியே இருக்கார். அப்போ வந்து அவர் மட்டும் தனியாக அந்த பெஞ்சில் உட்காந்துருக்காரு. அப்போ நீங்கள் வந்து டயான்கிட்ட கேட்குறீங்க, எதுக்கு அவன் மட்டும் தனியாக அப்படி உட்காந்துருக்கான், அமைதியாக உட்காந்துருக்கான் அப்படி சொல்லிட்டு. அதோட அவன் சொல்கிறான், இல்லை எப்போவுமே இந்த மாதிரி மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் வந்து அப்படி தான் அப்படி ஒரு மாதிரி டென்ஸ்ட் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் புரிஞ்சுட்டு என்ன பண்ணீங்க, அப்படியே போயிட்டு ஜங்குக்கு அப்படி டேப் பண்ணிவிட்டு அவன் பார்க்குறவங்கள நீங்களும் பக்கத்தில் உட்காந்துட்டு, ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்குறீங்க. அதோட அவன் சொல்கிறான், அதோட நீங்கள் வந்து பயப்படுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவன் வந்து லைட்டாக இது பண்ணிவிட்டு, ஏன்னா உங்களால் நம்ப முடியல, ஜங்குக்கு வந்து எப்போவுமே கான்ஃபிடென்ட்டாக அந்த மாதிரி இருக்கிற ஒரு கேஸ் தான். அப்போ வந்து அவரே இப்படி டென்ஷனாக இருக்கவும் நீங்கள் வந்து கேட்குறீங்க. அதோட ஆமாம் லைட்டாக அப்படின்னு சொல்லிட்டு, ஐயய்ய என்னத்துக்கு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ அவர் கேட்குறாரு, நீ நினைக்கிறியா நாங்கள் வின் பண்ணிடுவோன்னு அப்படின்னு. அதோட நீங்கள் கேஷுவலாக ஆமாம் நீ வின் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க.
அதோட எப்படி சொல்கிறாங்க வின் பண்ணிடுவோம்னு, ஏன்னா நான் சொல்கிறேன் நீ வின் பண்ணுவா அப்படின்னு. அப்போ அவர் வந்து அப்போ வந்து அவருக்கு வந்து ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. அதோட எந்திரிச்சு கேட்டாரு, அப்போ வந்து நீ வந்து என்னோட மேட்ச் நடக்கும்போது நீ வந்து எங்கள் பேரை சொல்லி தான் நீ வந்து சேர் பண்ணணும், ஓகேவா மிஸ் மேனேஜர் அப்படின்னு கேட்குறாரு. அதோட கண்டிப்பாக நான் உங்களுக்கு தான் சொல்லி இது பண்ணுவேன். சரி ஆல் தி பெஸ்ட் கைஸ், வேமா எல்லோரும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட ஆரம்பிக்கும். பெஸ்ட் ஆஃப் லக்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நீங்கள் சொல்லிட்டு அவங்கள வந்து சேரப் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்படி எல்லாரையும் போக சொல்லிட்டு இருக்கும்போது ஜங்குக் என்ன பண்ணார், திரும்பி உங்கள் கையை லைட்டாக பிடிச்சிட்டு என்னை நம்புறதை மட்டும் நிப்பாட்டிடாத சரியா அப்படின்னு மெதுவாக சொல்கிறார். நீங்களும் நோட் பண்ணுறீங்க. அப்போ வந்து எல்லோரும் போயிட்டாங்க. அப்போ போனோன்னே அந்த மாதிரி அந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் கத்துறீங்க ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக கத்துறீங்க. அப்போ வந்து அந்த ஜாக்சன் ஜாக்சன் வந்து ஒரு மாதிரி வெறிகுண்டு விளையாடுறான். வந்து எதையோ சம்திங் வந்து அவன் ப்ரூவ் பண்ண போகிற மாதிரி விளையாடுறான். ஆனாலும் கொஞ்சம் மிஸ்டேக் வந்து அவன் க்ரியேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். ஆனால் இங்கிட்டு ஜங்குக் அப்படி கிடையாது, நல்லா கான்ஃபிடென்ட்டாக அந்த மாதிரி விளையாண்டுட்டு இருக்கான். அப்போ ஜிமின் கத்துறான், ஜங்குக் இப்போ நம்ம அவங்களுக்கு நம்ம யாருன்னு காட்டணும்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அப்போ டேயாங்கும் ஆமான்னு சொல்லிட்டு டேயாங்கும் கத்துறாரு. அப்போ வந்து நீங்களும் கத்துறீங்க ஜங்குக் யூ கேன் டூ இட் அப்படின்னு வந்து கத்துறீங்க. அப்போ வந்து உங்களுக்கு அவர் வாய்ஸ் கேட்டோன்னா அவருக்கு வந்து ரொம்ப இன்னும் சந்தோஷமாயிட்டு உடனே வந்து ஒரு கோல் போட்டுறாரு. அப்போ வந்து ஜாக்சன் வந்து உங்களை இப்படி லைட்டாக உங்களையும் பார்க்குறான். நீங்கள் வந்து ஜங்குக் பேரை சொல்லி கத்திட்டு இருக்கிறது பார்த்துட்டா வந்து டக்குன்னு உங்களையும் பார்க்குறேன். நீங்கள் வந்து அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. கண்டுக்காமல் திரும்ப கத்துனா கடைசியில் வந்து ஜேகே வந்து கோல் போட்டு வின் பண்ணிடுறாரு. வின் பண்ணிவிட்டு அவர் டக்குன்னு பார்க்குறது வந்து உங்களை தான். அப்போ வந்து அப்படியே அந்த கூட்டம்லாம் நிறச்சிடலாம் அந்த மாதிரி. அதோட நீங்கள் வந்து இங்கிட்ட ரோசியை பார்த்து கத்துறீங்க, பாரு அவன் வின் பண்ணிட்டான் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்துறீங்க. அதோட ரோசி சொல்கிறா, கண்டிப்பாக நீ இருக்கிற அந்த டீமில் அப்படி சொல்லிட்டு அவன் வந்து உங்களை ஹக் பண்ணுறான். அதுக்கப்புறம் அந்த ஆஸ் யூஷுவல் வந்து அந்த ட்ராஃபி கொடுக்குறதுக்கு கூப்பிடுவாங்கள்ல, அது மாதிரி கூப்பிட்டுறாங்க. அப்போ வந்து அங்கே போனோன்னே அந்த கோச் சொல்கிறாரு ஜேகேட்ட கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ வந்து அவரும் தேங்க்யூ கோச் அப்படின்னு. ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அமேசிங் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. அப்போ வந்து அவர் கேட்குறாரு, சரி அப்புறம் வந்து இந்த உங்களோட வின்க்கு வந்து இந்த அந்த ரீசன் கேட்பாங்கல்ல, இந்த காரணம் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவர் டீமை பார்த்து ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எங்கள் பாய்ஸ் வந்து இதுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து குட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொன்னோன்னே எல்லா அந்த பசங்களுமே அப்படியே சேர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஆமாம் ஏன்னா எங்களுக்கு கிடைச்சது வந்து ஒரு பெஸ்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க உங்களை பார்த்துட்டு. அதுக்கப்புறம் ஜிமின் சொல்கிறாரு, ஆமாம் வி லவ் ஹர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்துறாங்க. அப்போது வந்து திரும்ப வந்து அந்த ஹோஸ்ட் வந்து கொஸ்டின் கேட்குறாரு. ஸோ உங்களோட ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இதை கேட்டோன்னே உங்களுக்கு வந்து அந்த ஏற்கனவே நடந்தது அதுதான் ஞாபகம் வருது. அந்த ஜாக்சன் வந்து சொல்லியிருப்பார்ல, அதான் ஞாபகம் வருது. அப்படியே உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லாக அப்படியே இருக்குது. திரும்ப ஒரு மாதிரி அப்படியே படப்படன்னு இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து இங்கே ஜேகே வந்து என்ன சொல்லுவார்னு நீங்கள் வந்து தெரியலை. ஸோ நீங்கள் சும்மா அவர்கிட்ட அவர் வந்து உங்கள் பாய் ஃப்ரெண்ட் ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க. அதனால் இவர்கிட்ட நீங்கள் அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுல்ல. ஸோ நீங்கள் கையை கட்டிட்டு அப்படியே நிற்கிறீங்க. இது ஜாக்சனும் என்ன பண்ணுறாரு, இந்த கொஷின் கேட்கவும் டக்குன்னு அவர் என்ன பண்ணுறாரு, உங்களை திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்துட்டு ஜேகேவும் பார்க்குறாரு. அப்போது ஜேகே சொல்கிறாரு, என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து எங்களோட மேனேஜருக்கு தான். ஏன்னா இந்த புது இடத்துக்கு வந்தோடனே எங்களுக்கு வந்து எவ்வளோ அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு தெரியும். ஆனால் அவள் வந்து எதையுமே எங்களை வந்து அவள் ஃபீல் பண்ண விடலை. எங்களை கேர் பண்ணுறதுல இருக்கட்டும், எங்கள் ப்ராக்டிஸ்லேயே இருக்கட்டும், எங்களுக்காக எமோஷ்னல் சப்போர்ட்லேயே இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அவள் வந்து எங்களை ரொம்ப வந்து ஃபுல்லாக எங்களை கவனிச்சுக்கிட்டா. எங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக எங்கள் கூடவே இருந்து எங்களுக்கு எல்லாமே அவள் பார்த்து கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எல்லாருமே அதுக்கு ஷேர் பண்ணுறாங்க. ஆமான்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே பிளேயர்ஸ்லாம் சொல்கிறாங்க. ஸோ காங் ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்றாங்க. அப்படியே நீங்கள் அப்படியே உங்களுக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. அவங்களுக்கு எப்படின்னா அட்லீஸ்ட் இப்போவாச்சும் உங்களை ஒருத்தவங்களாச்சும் உங்களை வந்து இது பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ சொல்கிறாங்க, தேங்க்யூ வெரி மச். இந்த இது ட்ராஃபினா அதுக்கு வந்து இந்த ட்ராஃபி எங்களுக்கு கிடச்சிருக்குன்னா அதுக்கு வந்து நீ தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப நான் நினச்சி பாருங்கடா, நமக்கே இப்படி இருக்கும். நம்ம வந்து அவங்களுக்காக நம்ம அவ்வளோ ஓடி பண்ணியிருப்போம். ஆனால் நமக்கு பிடிச்சவங்க வேறு ஒருத்தவங்களை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஆனால் வந்து நீங்கள் சும்மா கேஷுவலாக பண்ணியிருப்பீங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து உங்களை இது பண்ணும்போது அந்தளவுக்கு அவங்க வந்து உங்களோட எஃபோர்ட்டை வந்து அவங்க மதிச்சிருக்காங்க. அந்தளவுக்கு அவங்க வந்து புரிஞ்சுருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய அவார்டில் நமக்கு. அப்போ வந்து உங்களோட அப்படியே கண்ணெலாம் ஒரு மாதிரி பிளர்ரி ஆகுது. லைக் ஹாப்பி டியர்ஸ் தான்.
ஓகேடா மிஸ். இதுக்கு ஒரு ஸ்பெஷல் பார்ட்டும் இருக்குது. மேபி நாளைக்கு போடுறேன். ஓகேவா? இதோட இதை முடிச்சுக்கலாம். எப்படி இருந்துச்சுன்னு ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்கடா. எனக்கு தெரியும் நீங்கள் ஏதோ ஒரு 2, 3 பேர் தான் நம்ம ஸ்டோரி பார்க்குறீங்கன்னு தெரியும். அந்த 2, 3 பேராச்சும் ஒரு கமெண்ட் கொடுங்கடா. ப்ளீஸ் கொடுங்களேன். எனக்கும் ஆசையாக இருக்குது உங்களோட கமெண்ட்ஸ் கேட்கணும். நீங்கள் வந்து என் ஸ்டோரி ஃபுல்லாக படிக்கிறீங்களா, பார்க்குறீங்களா, கேட்குறீங்களான்னு எனக்கும் கேட்கணும். அதுக்காக மட்டுமாச்சும் ஒரு ஹார்ட் வெறும் உங்களுக்கு வந்து சில பேருக்கு நானும் அப்படி தான் இருப்பேன். நிறைய இடத்துல கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா ஒரு ஹார்ட் அந்த மாதிரி எதனாலும் ஒரு சின்ன இது நீங்கள் என் கூட இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டுமாச்சும் எனக்கு கொடுங்கடா. ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா. ஓகேவா? தேங்க்யூ ஆர் மிஸ். லவ் யூ. பாய். டாடா.